டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, 4 நாள் போதை போட்டிருப்பார். இப்போ தான் தெளிஞ்சிருக்க மாட்டேங்குது. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரசன் தான். அவர் அந்த யூடியூப்பில் சம்பளம் வரப்போல்லாம் போதை போடுவார். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆடி 18 கூடி அவர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டார். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்புறம் உடம்பு டயர்டாகுது. அது எதனாலேனா போதை போடுவார், அதுதான் டயர்டு. அவர் மஞ்சக்காமலை வந்திருக்குது. அது உண்மையான மஞ்சக்காமலைன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் ஆடி 18க்கு ஆடிப்பெருக்குக்கு வாழ சொல்லுவாங்க. இவர் ஆடி பெருக்கு முடிஞ்சு ஒரு நாள் கழித்து ஆடி 18 எப்படி இருக்குங்க, எல்லாம் நல்லா போச்சு அப்படின்னா. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, போதை போட்டு டயர்டாக இருந்து வீட்டில் உட்காந்துருப்பார். அவங்க மனைவி அது உண்மையாலுமே ஒரு கண்டென்ட் ஆக்டர் தான் நான் சொல்லணும். என்ன காரணம்னா, அவங்க தனியாக கோயிலுக்கு போயிருப்பாங்க. மாமா வீட்டில் இருக்கிறாரு. நானும் மாமா தனியாக தான் இருக்கேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது கண்டென்ட் தான். 4 நாள் வீடியோ வந்திருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இவர் 4 நாள் வீடியோ போடாதப்பெல்லாம் போதை போட்டு வீட்டில் உட்காந்துருப்பார். அப்புறம் இப்போது பட்டை போட்டு எப்பவும் போல் வருமானத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆதிக்குட்டி வீட்டுக்கு வந்தாச்சுன்ட்டு டைட்டில் போட்டிருப்பார். நான் தான் சொல்கிறேன்னா, இவருக்கு குழந்தை இல்லைன்னா இவருக்கு வருமானம் இல்லை. இவர் ஒரு சில்ட்ரன் வியாபாரி தான் சொல்லுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி யூடியூபராக இருந்தீங்கன்னா, பல ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க, போய் பாருங்கள் எப்படியெல்லாம் வீடியோ போடுறானே. ஆனால் அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சமையல் கட்டு குழந்த, அப்புறம் அந்த குழந்தை மண்ணுக்குள்ளே விளையாடுறது. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவர் இன்றைக்கி பட்டையை போட்டு தெளிஞ்சிருச்சாட்டுக்குது. அப்புறம் எப்பவும் போல் வருமானத்தை ஆரம்பிச்சிட்டாங்க கணவன் மனைவி. மொத்தத்தில் இவர் இப்படி இருக்கிறதுக்கு முதல் காரணம் யார் தெரியுங்களா? இவங்க மனைவி. கணவர் குடித்தா அதை பார்த்து ரசிப்பாங்களாட்டுக்குது. எந்த விதத்துலையுமே திருத்தறக்கு ஒரு ஐடியா பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இது மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறீங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகிறேன்ட்டு போவாங்க. அது முழுக்க நடிப்பு தான். அப்புறம் நேற்று எப்பவும் போல் பட்டையை போட்டு தகர மயிலுன்ட்டு வீட்டில் பணியாரம் சுட்டுக்கிறாங்க. அப்புறம் இவங்க குழந்தைக்கு சைக்கிள் வாங்கியாச்சாமா. 2 பேர் பெருமையாக சொல்கிறாங்க. இந்த சைக்கிள் எப்படி வாங்கினான்னா, உழைச்சில்ல, இலவச வருமானத்தில் தான். ஏன்னா இலவச வருமானத்தில் இவர் எந்த விதத்துலேயுமே உழைச்சி எந்த பொருளையும் வாங்க மாட்டார். இப்பவும் இல்லை, எந்த காலத்துலேயும் வாங்க மாட்டார். இவங்க மனைவிக்கு பெருமை வேறு. அதாவது சைக்கிள் வாங்கியாச்சாமா. நீங்களும் சைக்கிள் வாங்குறாப்புல தான் வாங்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. எல்லோரும் சைக்கிள் வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்கன்னா, வேலைக்கு போய் உழைச்சி வாங்குவாங்க. ஆனால் இவங்கள மாதிரி இலவச வருமானத்தில் வாங்க மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பொதுவாக ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா, கணவன் வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கணவனை எந்த விதத்துலையுமே வேலைக்கு போகாமல் யூடியூப்பே கதின்னு இருக்கிறாங்கன்னா, இவங்க எப்படிப்பட்ட மனைவி நீங்களே பார்த்துங்க. அப்புறம் ஆடி 18 அன்றைக்கி இவங்க குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க சொன்னது அந்த காயத்ரி அம்மையார் அவங்க ஃபேமிலி மட்டும். கணவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 நாள் போதை போட்டு வீட்டில் உட்காந்துருப்பாராட்டுக்குது. உடம்பு சரியில்லைங்கிற. உடம்பு எப்படி சரியில்லைங்க, உடம்பு போதை போட்டு அதில் டயர்டாகி அப்படி உடம்பு சரியில்லாததா. இவர் உழைச்சோ இல்லை பாடி பெயினாயோ உடம்பு சரியில்லாமல்லாம் கிடையாது. போதை போட்டு அதில் வந்த உடம்பு தான். கேட்டால் சில பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், சில காரணம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மறுபடி அதுக்குள்ளே போக வேண்டியதாக பெருமையாக வேறு சொல்கிறது. இப்போ இவங்க மனைவி பார்த்திங்கன்னா, கணவர் ஆடி 18 அன்றைக்கி போதை போட்டு வீட்டில் உட்காந்துருப்பார். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மாமா தனியாக இருக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் போய் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமா ஒரு மனைவின்னு கேட்டால், முழுக்க ஒரு கணவனை ஊக்கப்படுத்தணும். ஆனால் கணவன் குடிச்சிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மனைவி கண்டிப்பாங்க மாட்டால் இவங்க கண்டிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஆடம்பர வாழ்க்கை தான். வருமானம் போயிடு. ஏன்னா கணவர் எந்த இடத்துலையுமே வேலைக்கு போகிறதில்ல. ஒரு மனைவிமாருக்கு பல ஆசை இருக்குது. கணவர் ஒழுக்கத்தோடு இருக்கணும், கணவர் உயர்ந்த இடத்துல இருக்கணும், கணவர் இந்த இடத்துல வேலைக்கு போய் உயர்ந்த நிலையில் இருக்க பெருமையை சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வெளியில் போய் பெருமையை ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, கணவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகிறதில்ல,
யூடியூபே கதின்னு இருக்கிறாரு. அப்பப்போ சொல்லுவார், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் நைட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிரியாணி கடை வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் யூடியூப் வேண்டியதான். அப்புறம் எப்பவும் போல் நேற்று பட்டையை போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க. என்ன காரணம்னா 5 நாள் வீடியோ வரல. அப்புறம் இன்னும் வீடியோ போடலின்னா இந்த மாதம் வருமானம் கம்மியாயிரும். ஏன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போடலின்னா வருமானம் கிடையாது. மொத்தத்தில் ஒரு கணவரை ஊக்கப்படுத்தணும். ஆனால் இவங்க கணவரை எந்த விதத்துலையுமே ஊக்கப்படுத்த மாட்டாங்க. என்ன காரணம்னா இலவச வருமானம். அந்த இலவசமான வருமானம் இருக்கிற வரைக்கும் இவர் எந்த வேலைக்கும் போக மாட்டார். நீங்கள் வேணா பாருங்க, 10 நாள் பட்டையை போடுவார், அப்புறம் எப்பவும் போல் போதை போடுவார், இனிமேல் குடிக்க மாட்டேன் பாரு, அப்புறம் ஜூலை 31 நல்ல மனுஷனாக போலம்பார், அப்புறம் மறுபடியும் வந்து போதை போடுவார். நீ அடுத்த இந்த மாதம் ஆகஸ்ட் மாதங்களா, ஆகஸ்ட் மாதம் புது உலகத்தில் வாழ போகிறேன், புது வீடியோ போட போகிறேன் பாரு. எல்லாம் வந்து யூடியூப் வேண்டியதை. அதை பார்க்குற மக்களுக்கு போர் அடிக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக போர் அடிக்காது. இவர் போதை போடுவார், அப்புறம் அடுத்த நாள் சாரி கேட்பார், அப்புறம் மறுபடியும் ஒரு 10 நாள் நல்லா இருப்பார், மறுபடியும் வந்து போதை போடுவார். இதுதான் இவரோட யூடியூப்பு. இவரோட யூடியூப் வீடியோவில் நீங்கள் ஒரு வருஷத்து வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா போதை போடுறது, சாரி கேட்குறது, அப்புறம் கணவன் மனைவி செய்து கண்டென்ட் வீடியோ போடுறது, இது மட்டும்தான் இருக்குது. அந்த குழந்தை ஸ்கூல் போகிற வரைக்கும் வீடியோ போடுவாங்களாம்மா. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் வீடியோ போடுவாங்களாடா, அங்கேயும் போய் ஒரு வீடியோ போடுவார். என்ன காரணம்னா எங்கள் குழந்தை ஸ்கூல் போகுதுங்க, எங்கள் குழந்தை எப்படி நாங்கள் படிக்க வைக்கிறேன்னா வியூஸாக நீங்கள் மக்கள் இருக்கிற வியூஸுங்கிற பேரில் பணத்தை கொடுக்கறனால தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். நாங்கள் எந்த விதமே உழைச்சி எங்கள் குழந்தைய நாங்கள் வளர்த்த மாட்டோம். யூடியூபே கதி நிற்கிற ஃபேமிலி யூடியூபர்ஸ் இவங்க தான். எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா பல ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்ட் டைமாக தான் யூடியூப் வச்சுருக்காங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு 3மே மூலதன வருமானம் தான் இவங்களுக்கு. அதை வந்து பார்க்குற மக்களுக்கு போர் அடிக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக போர் அடிக்காதுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இவர் இனி புது மனுஷனை வாழ போகிறான்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ போக மாட்டார். 10 நாள் நல்லா இருப்பார், மறுபடியும் போதை போடுவார். காரணம் சொல்லுவார், சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ், சூழ்நிலையில் தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு. இவர் மஞ்சக்காமலை வந்து குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். உண்மையான மஞ்சக்காமலை வந்துச்சான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்க மனைவி எந்த விதத்துலையுமே கட்டிக்க மாட்டாங்க. என்னங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஆடம்பர வாழ்க்கை, கறி ஆடம்பர வாழ்க்கையில் தேவை. கணவர் வேலைக்கு போனால் இந்த மாதிரி இலவச வருமானம் வராது. எந்த விதத்துலையுமே கணவரை ஊக்கப்படுத்த மாட்டாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.